முருக பக்தர்கள் மாநாடு ஆன்மீகமா அரசியலா என்ற ஒரு பெரிய விவாதத்திற்கு மத்தியில் இன்றைய தினம் மதுரையில் அந்த மாநாடு நடைபெறுகிறது. மதுரை பாண்டிகோவில் பகுதியில் இருக்கக்கூடிய அருகே இருக்கக்கூடிய இந்த ஒரு திடலில் பெரிய காலி இடத்தில் நடைபெறுகிறது. இதுல என்னன்னா ஒரு வாரமாக அந்த மாநாட்டை முன்னிட்டு அறுபடை வீடுகளினுடைய கண்காட்சி வைக்கப்பட்டிருந்தது. அறுபடை முருகன் கோவில்களிலும் இருக்கக்கூடிய முருகனுடைய மாதிரிகள் செய்யப்பட்டு அந்த கோவில்களுடைய மாதிரிகள் செய்யப்பட்டு அந்த இடத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதை தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேரில் வந்து தரிசனம் செய்து கொண்டிருந்தார்கள். 6 கோவில்களையும் ஒரே இடத்தில் பார்க்க முடியும் என்கிற காரணத்தினால் பெருவாரியான மக்கள் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெரும் திரளான மக்கள் வந்து தொடர்ச்சியாக தரிசனம் செய்து கொண்டிருந்தார்கள். இதை வச்சு ஒரு பெரிய பொருளாதார மையமாகவும் இது என்னன்னா பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க வந்து பக்தர்களுக்கு வேல் வரைகிறவங்க வரைக்கும் ஏகப்பட்ட ஒரு திருவிழானா நிறைய பொருளாதாரம் சார்ந்த சில விஷயங்கள் நடக்கும்ல, அந்த மாதிரி இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. இதை வச்சு இப்படி ஒரு தொடர் நிகழ்வுகள் ஒரு வாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ச்சியா தமிழக ஆளுநர் RN ரவி, மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி ஆளுநர், இப்படி ஆளுநர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டியவர்களும் இங்கு வந்து இந்த கண்காட்சியை பார்வையிட்டு தரிசனம் செய்திருக்கிறார்கள். பாஜகவினுடைய தலைவர்கள், முக்கிய வேற கூட்டணி கட்சி தலைவர் GK வாசன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து தரிசனம் செய்திருக்கிறார்கள். இது தவிர்த்து இன்றைய தினம் இந்த தொடர் ஒரு வார கண்காட்சியினுடைய நிறைவாக அந்த முருக பக்தர்களுடைய மாநாடு என்பது இன்று மதியம் 3 மணிக்கு துவங்குகிறது. கலை நிகழ்ச்சிகளோடு அந்த மாநாடு நடக்க இருக்கிறது. கலை நிகழ்ச்சிகளோடு நடந்து அது ஒரு 4 மணிக்கு மேலாக சிறப்பு அழைப்பாளர்கள், மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய தலைவர்கள், அவர்களுக்கான உரைகள் நிகழவிருக்கிறது. அவர்கள் பல்வேறு முக்கியமான தகவல்கள் அதில் பேசப்படலாம் அல்லது அவர்கள் தெரிவிக்கலாம் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. இது தொடர்ச்சியாக பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது அரசியல் மாநாடு, இது அரசியலுக்காக மதத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாநாடு என்று திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் விமர்சனம் செய்யக்கூடிய நிலையில் இன்று நடைபெறக்கூடிய மாநாட்டில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். பாஜக மாநில தலைவர், ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வருகிறார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, இந்நாள் தலைவர் நயினா நாகேந்திரன், ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன், இப்படி பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் வருகிறார்கள். இந்து முன்னணி சார்பிலான காடேஸ்வர சுப்பிரமணியன், மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன், அதுபோக இந்து அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள். இப்படி பல்வேறு பாஜகவினுடைய தேசிய பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோரும் பங்கேற்கிறார்கள். எனவே இவர்களுடைய பங்கேற்பின் காரணமாக இந்த மாநாடு என்பது ஒரு கவனத்தை பெற்றிருக்கிறது. அதனால் இந்த மாநாட்டில் இறுதியாக அதனுடைய உச்சமாக இன்னொன்று என்ன செய்ய போறாங்கன்னா 6 மணிக்கு லட்சக்கணக்கான பக்தர்களை ஒன்றாக அமர வைத்து ஒரு கந்தசஷ்டி கவசம் பாடக்கூடிய நிகழ்வு எல்லாம் இந்த இடத்தில் நடைபெற இருக்குது. இந்த கண்காட்சியில் இன்று ஒரு வாரமாக வைத்திருந்த சிலைகள் எல்லாம் எடுத்துச் செல்லப்பட்டு மாநாடு நடைபெறக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் இந்த மாநாடு மதுரையில் நடத்தப்படுது, ஏன் மாநாட்டுக்கு என்ன காரணம், இங்கு நடத்தப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றம் மலையை வச்சு ஒரு பெரிய விவகாரம் நடந்தது. அது சிக்கந்தர் மலையா கந்தர் மலையா, இப்படி ஒரு பெரிய பல்வேறு சர்ச்சைகள் நடந்தது. நிறைய விவாதங்கள் நடந்தது. அது தொடர்பாக நீதிமன்றம் வரைக்கும் வழக்குகள் சென்றன. அது பின்பு இந்து முன்னணி சார்பில் அனுமதி வாங்கி திருப்பரங்குன்றத்தில் விஷயம் சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இப்படி பல்வேறு விவகாரங்கள் திருப்பரங்குன்றம் கோயிலை மையமாக வைத்து நடந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக, அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த மாநாட்டை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க வைக்கக்கூடிய ஒரு மாநாட்டினுடைய முழக்கமாக வைக்கக்கூடியது குன்றம் காக்க குமரனை காக்க அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வச்சுதான் நடத்துறாங்க. எனவே இது திருப்பரங்குன்றம் விவகாரத்தினுடைய அடுத்த கட்ட நீட்சியாக, நகர்வாகத்தான் இந்த மாநாட்டை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுலயும் இந்த மாநாட்டுக்கு முன்பாக கடந்த வாரம் வந்து பாஜகவினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்திருந்தார். இங்கு ஒரு பெரிய அளவுக்கு மாநில நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார். அந்த கூட்டத்தில் பேசும்போது முருக பக்தர்கள் மாநாடு முக்கியமானது, அதை மிகச் சிறப்பாக நடத்தி காட்ட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் கொடுத்திருந்தார். முருக பக்தர் மாநாடை நடத்துவது வெளியில் இருந்து பார்க்கும்போது இந்து முன்னணி அமைப்பு என்று சொல்லப்பட்டாலும் பாஜகவுக்கு இதில் ஒரு 2 பேரும் இணைந்து பணியாற்றுவதாகத்தான் கட்சியினர் தெரிவிக்கிறார்கள். எனவே அந்த அளவுக்கு
அளவுக்கு இந்த மாநாடு என்பது பாஜகவினுடைய அரசியலுக்கும் அதனுடைய அரசியல் நகர்வுகளுக்கும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் இது மதுரையில் திட்டமிடப்படுகிறது. மதுரையில் திமுக பொதுக்குழு நடந்தது. அதற்கு அடுத்த வாரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான அந்த மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. அதற்கு 2 வாரங்கள் கழித்து இப்பொழுது இந்த முருக பக்தர் மாநாடு நடக்குது. இந்த இடத்தில் கூட ஒரு விநாயகர் சிலையை வைத்திருக்கிறார்கள். அந்த கண்காட்சிக்கு முன்பாக அறுபடை வீடுகளிலும் இருந்து எடுத்து வரக்கூடிய வேல்களை, தரிசனம் செய்து எடுத்து வரக்கூடிய வேல்களை இந்த இடத்தில் ஒப்படைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இப்படியாக இந்த மாநாடு என்பது முழுக்க பக்தியை மையமாக வைத்து பக்தர்களிடம் இருக்கக்கூடிய பக்தி உணர்வை மையப்படுத்தி குவிக்கும் வகையில் இந்த மாநாடு என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது என்னவாக இது முழுக்க இது என்ன பக்தி உணர்வை தான் மக்களிடம் இருக்கக்கூடிய பக்தி உணர்வு இதுக்கு எவ்வளவு தூரம் குவிக்கப்படுகிறதோ அதே அளவுக்கு வெளியே அரசியல் மையத்திலும் இந்த மாநாடு என்பது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இதை பற்றி விமர்சிக்கும் போது இது அரசியல் மாநாடுன்னு சொன்னாரு. இன்னும் பிற விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் விமர்சிக்கும் போது இது பிளவுவாத நோக்கம் கொண்டது. இந்த மாநாடு மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலமாக அரசியல் லாபம், அரசியல் ஆதாயம் அடையக்கூடிய நோக்கில் பாஜகவினுடைய செயல் திட்டமாகத்தான் இந்த மாநாடை பார்க்க வேண்டியிருக்கிறது என்று திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறும் விமர்சித்திருந்தார்கள். அவர் இன்னொரு முக்கியமான கருத்தையும் சொல்லியிருந்தாரு. தென் மாவட்டங்களில் பாஜக இந்த முறை இந்த கவனம் செலுத்துறதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்குகள்லாம் கவனிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக மாறி இருக்கு இந்த தேர்தலில். அப்போ அதனுடைய இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சமாகத்தான் இந்த மாநாட்டினுடைய நகர்வையும் நாம பார்க்க வேண்டியிருக்குது. இன்றைய தினம் இந்த மாநாடு நடத்துவதற்கு காவல்துறையில் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இப்படி ஒரு கண்காட்சி நடத்துறது 1 வாரம் நடத்துவது. ஏன்னா இவ்வளவு பெரிய மக்கள் திரள் வரும்போது பாதுகாப்பு ரீதியான பிரச்சனைகள் வரும்ன்றதுக்காக காவல்துறை வந்து அனுமதி மறுத்திருந்தாங்க. அந்த நிலையில தான் இந்த இடத்துல இந்த மாநாடு என்பது நீதிமன்றத்திற்கு தொடர்ச்சியாக இந்து முன்னணி சார்பில் வழக்குகள் தொடரப்பட்டு நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தது. எந்த விதமான அரசியல் கருத்துக்களும் இதுல பேசக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையோட இந்த அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்குது. அதற்கு பின்பு வாகனங்களுக்கு பாஸ் வாங்கித்தான் வரணும்னு காவல்துறை ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அதையும் நீதிமன்றத்தில் போய் அவங்க அதுக்கான ரத்து தடையாணை வாங்கியிருக்காங்க. இப்படி பல்வேறு விவகாரங்களும் இந்த மாநாட்டை ஒட்டி காவல்துறையினுடைய அனுமதி மறுப்பும் அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் அவங்க அனுமதி வாங்குறதும் இப்படி தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் விவகாரம் மலைவாரம் நடந்த அப்ப கூட காவல்துறை வந்து அந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுத்திருந்துச்சு. திருப்பரங்குன்றம் கோயில் வாசல் போராட்டம் நடத்துறதுக்கு அதற்கு பின்னர் அவங்க நீதிமன்றம் போய் தான் அனுமதி வாங்கியிருந்தாங்க. எனவே இப்படியாக பல்வேறு ஒரு ரொம்ப முக்கியமான இந்த அரசியலை வைத்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதனால இந்த மாநாட்டினுடைய என்ன பேச போறாங்க, அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் என்னவா இருக்கும், அரசியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. இல்ல அரசியல் எதிர்க்கட்சி சொல்றது அரசியல் பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் நிபந்தனை கொடுக்குது. இந்த நிலையில இந்த மாநாடு கூடுது. நிறைய பேர் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் மாநாட்டுக்கு பக்தர்கள் வர்றாங்க. பாஜக, இந்து முன்னணி இந்த அமைப்புகளோட தொண்டர்கள் வந்திருக்காங்க. சார் சொல்லுங்க, சொல்லுங்க. நாங்க ஜோலார்பேட்ல இருந்து வரோம் சார். சகோதரர்களுக்கு கவனத்திற்கு மாநாடு எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? நம்ம இந்துக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அத்தியாவசிய தேவை இப்போதைக்கு. ஏன்னா இப்ப நடக்கிற ஆட்சியால நம்ம இந்துக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம். இந்த மாதிரி மாநாடு அடிக்கடி நாங்க நசுக்கப்படுறோம். எல்லா விஷயத்திலும் கோயில் இடிக்கிறாங்க. எங்களுக்கு உண்டான கோயில் முறையை பராமரிக்கிறதுல எங்க இந்துக்களுக்கு கோயில் எங்க பராமரிக்கிறாங்க? எங்க போனாலும் திருச்செந்தூர் போங்க, சாக்கடை ஓடுது. திருவள்ளா சாக்கடை ஓடுது. எல்லா விஷயத்திலயும் நாங்க நசுக்கப்படுறோம். சாக்கடை ஓடல, அந்த இடம் சுத்தமா இல்லையே. நீங்க காசி போய் பாருங்க. உதாரணத்துக்கு எப்படி இருந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு போய் பாருங்க. அயோத்தி போய் பாருங்க, திருச்செந்தூருக்கு போய் வந்துருங்க. குடமுழுக்கு நடத்தலாம், சும்மா ஒரு பேருக்கு நடத்திக்கலாம். பேருக்கு நானும் சொல்லிக்கிறேன், விளம்பரம் தான். ராமேஸ்வரத்துல போய் பாருங்க, மக்கள் பாக்குறதுக்கே ஒரு வழி இல்ல. அந்த கட்டடம் வந்து பில்டிங் வந்து கிராக் விட்டுக்குது ஐயா. நாங்க பாக்குறது பையன் எப்படி நேற்று நைட் பார்த்துட்டு அப்படியே தள்ள முடியுது, எங்களை தள்ள முடியல. எல்லாம் அந்த கட்டடம் எல்லாம் அப்படியே விடுற மாதிரி ஐயா. ஒவ்வொரு பண்டிகை 22 தீர்த்தத்திலையும் பணம் வாங்கினு ஒவ்வொருத்தருக்கு 500 ரூபாய், ஒவ்வொருத்தருக்கு 500 ரூபாய் பணம் கொடுக்கறவங்களை மட்டும் தான் கூட்டு போய் தண்ணி ஊத்துறாங்க தீர்த்தத்துல. அப்படி இருக்கும்போது எப்படி இந்துக்களுக்கு ஆட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? இந்துக்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? மக்களுக்கான ஆட்சி இல்லையே. 500 ரூபாய் கொடுத்தாங்க தண்ணி ஊத்துவனா, அப்ப எப்படி அது? நிறைய இருக்குன்றீங்க. சரி, இது மாதிரி இந்த தொண்டர்கள் பேசும்போது இந்த ஆட்சியில இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க.
அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது விவாதத்துக்குரியது. அதுக்கு அப்பாற்பட்டு இவங்களுடைய இந்த மாதிரியான மனநிலைக்கு மத்தியில தான் இந்த மாநாடு கூட்டப்படுது அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்க வேண்டிய அம்சம். ஆக இது அரசியல் மாநாடு அல்ல, ஆன்மீகம் தான் இதில் முழு நோக்கம். அமித்ஷா பேசுனது கூட ஒரு ஆன்மீக அன்பராகத்தான் அவருடைய பேச்சை எடுத்துக்கணும், அவரை பாஜக எடுத்துக்கூடாது புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேசியிருந்தாரு. இப்படி தொடர்ச்சியாக இது ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இங்க வரக்கூடிய ஆளுநர் உட்பட, தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உட்பட இது அரசியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு ஒரு தகவலை பதிவு செஞ்சார். எனவே அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை நிறுவுறதுக்கான வார்த்தைகளை தொடர்ச்சியா சொன்னாங்க. ஆனா இது அரசியல், முழுக்க அரசியல் லாப நோக்கம் கொண்டது அப்படின்னு திமுக, விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் பேசியிருந்தாங்க. ஆக நீதிமன்றம் இதுக்கு நிபந்தனை விதிச்சிருக்கு. தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னு பார்த்தோம். இப்படி பல்வேறு கோணங்கள்ல இந்த மாநாடு சார்ந்து மாநாட்டின் நகர்வுகள் என்னவாக இருக்கின்றதை பார்க்க வேண்டியது இருக்கு. இங்க வரக்கூடிய இத்தனை பல்லாயிரம் பக்தர்கள் வந்து தரிசனம் செஞ்சிருந்தாங்க. இதெல்லாம் வாக்காக உண்மையிலேயே இவங்க சொல்ற கணக்குப்படி இது வாக்காக மாறுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதை வந்து இன்னும் ஒரு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரலாற்றுல இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல் கல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு, ஏன்னா இருதுருவ அரசியல் தான் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கை தீர்மானிச்சதா சொல்லப்பட்டது. அதிமுக வெர்சஸ் திமுக இப்படின்னு தான் இருதுருவ அரசியலாகத்தான் தமிழ்நாடு அரசியல் போக்குகள் இதுவரைக்கும் இருந்த நிலையில இப்பொழுது பாஜக உள்ளிட்ட பாஜக கட்சி அது சார்ந்த அமைப்புகளினுடைய அந்த நடவடிக்கைகள், அரசியல் சார்ந்த நகர்வுகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. அதனால இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல். அது சொல்லக்கூடிய செய்தி, அதனுடைய முடிவுகள் எல்லாம், இது ஏற்படுத்தின விளைவுகள்லாம் என்ன, அதனுடைய உண்மை தாக்கங்கள் என்ன அப்படின்னு மக்கள் உண்மையில் யாரை தங்களுக்கான ஆள்பவர்களாக தேர்வு செய்கிறார்கள், யாரை தங்களுக்கான எஜமானர்களாக முடிவு செய்கிறார்கள் அப்படிங்கறதுல பல்வேறு பெரிய செய்திகளை இந்த இந்தியாவுக்கு சொல்றதுக்கு இந்த சூழல்கள் எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. நியூஸ் 18 செய்திக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் வெற்றி.